மேலானவைகளை நாடுங்கள். தேவாதி தேவன் பிள்ளைகள் நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். இந்த ஆண்டவரே மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் உடைய வார்த்தையில் எங்களுக்கு தாரம். உடைய வார்த்தையின் வழியாய் வாழ்வை கொண்டாடுகிற பிள்ளைகளாக அதை பின்பற்ற அதில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். இறைமை இந்த நேச வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்பிற்குரிய இறை மக்களே, உங்களை யாவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய வாரமும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாட்களாக அமையும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு அருள் பாராட்டுவாராக. கிறிஸ்து பிறப்பின் நாளுக்கு பின்பாக வருகின்ற 4வது ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, கட்டவிழ்த்தல். தீய பழக்க வழக்கத்திலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்கிறார் என்கிற தலைப்பின் கீழாக சிந்திக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரேக் த செயின், ஃபைண்டிங் ஃப்ரீடம் ஃப்ரம் அடிக்ஷன்ஸ் என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டவிழ்த்தல் அல்லது பிரேக்கிங் த செயின் என்று சொல்லும்போது தீய பழக்க வழக்கங்களிலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்கிறார். தீய பழக்க வழக்கம்னா என்னது? இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். தெரியாத மாதிரியே பார்க்குறீங்க பாரு. என்னது தீய பழக்க வழக்கம்லாம்? குடிப்பது, குடிக்கிறதுன்னு சொல்லுங்கள். தண்ணி அடிக்கிறதுன்னு குடிக்கிறது, போதைப் பொருட்கள், எல்லாம் அந்த போதைப் பொருட்களில் வந்துடும். அப்புறம் பொய் பேசுறது, கோவப்படுவது. கோபம் எதுக்குன்னு இருக்குது? அடுத்தவங்க எனக்கு வரலன்றது கோபமோ ஒரு அநியாயம் நடக்குதுன்றதுக்காக வர கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வேற என்ன? விபச்சாரம் செய்வது, உடலுக்கு எதிரான பாவங்கள், வேறு தவறான எண்ணங்கள். அதான் தவறு தான் என்னன்னு கேட்குறேன். சிலருக்கு அது சரியாக தெரியும். மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான காரியங்கள் அல்லது சில நேரங்களில் தன்னையே கஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். செல்ஃபோன் பார்க்குறது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க பாருங்கள். நீங்கள் பார்க்குறது அதெல்லாம், டிவி பார்க்குறது, மற்றவங்களை ஏமாத்துறது, இல்லை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இருக்கிறது, பைபிள் படிக்காமல் இருக்கிறது, ஜெபம் பண்ணாமல் இருப்பது, ஆலயத்திற்கு வராமலே இருப்பது, தேவைக்கு மாத்திரம் வர்றது, நம்ம வேலைகளில் உலக ரீதியாக கடவுள் நமக்கு கொடுத்த வேலைகளில் நேரத்திற்கு செல்லாமல் இருப்பது, லஞ்சம் வாங்கிறது, இல்லை பதவி ஆசை. சில நேரங்களில் நானே நிற்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு. அதெல்லாம் கூட தீய பழக்க வழக்கங்கள் இல்லையா? பிறரோடு என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாத எதுவும் தீய பழக்க வழக்கங்களாக மாறிவிடுகிறது. இதெல்லாவற்றிலும் இருந்து கடவுள் நம்மை விடுவிக்கிறார் இல்லையா? நிறைய சொல்கிறாங்க. சில நேரங்களில் இந்த சீட்டாட்டம், கேம்பிளிங், இல்லை எத்தனோ பேர் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன் வச்சுன்னா ஆன்லைன்லேயே கேம்பிளிங் விளையாடி லாஸ் ஆகுறாங்க. வீடியோ கேம், பிள்ளைங்க சாப்பிட்றது, சண்டை போடணும் முன்னாடி போய் உக்காடுறது, அதுக்காக சண்டை போடுறது, போஜன பிரியனாக இருக்கிறது, இது சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது, சாப்பாட்டுக்காக வீட்டில் சண்டை போட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, இல்லை இல்லையா? இந்த சேனல் நான் பார்த்து தான் ஆவேன், திருப்ப மாட்டேன், ரிமோட்டுக்காக சண்டை போட்டு கொலையெல்லாம் நடந்திருக்குது குடும்பங்களில். இல்லை இந்த சீரியல் என்னால் பார்க்காமே இருக்க முடியாது, வச்சே ஆகணும்னு சொல்லி சாதிக்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் தீய பழக்க வழக்கங்கள். யூ ஆர் அடிக்ட் டு தட் பாயிண்ட் இல்லையா? அப்படி சொல்லலாம். சில நேரங்களில் சிலருக்கு உடல் ரீதியாய் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணினே இருக்கிறது, மேக்கப் போட்டுனே இருக்கிறது, மேக்கப் போடாமல் வர முடியாதுன்னு சொல்கிறது, புடவை எடுத்துனே இருக்கிறது, புது புடவை தான் கட்டுவன்றது, இதுவும் ஒரு அடிக்ட் தான், தீய பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது இல்லை? செக்ஸுவல் அடிக்ஷன், பேத்தாலஜிக்கல் ஒர்க்கிங், இல்லை கம்பல்சிவ் கிரிமினல் பிஹேவியர், பிறருக்கு தீமை தருகின்ற வகையில், பிறருக்கு கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் நம் செயல்படக்கூடிய இதெல்லாம் என்னால் விட்டு வர முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே
தீய பழக்க வழக்கங்கள் என்கிற சிந்தனைக்குள்ளாக வருகிறது. இந்த தீய பழக்க வழக்கத்தினாலே நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லோருமே பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குடும்பம் என்கிற போது ஒருவருடைய பழக்க வழக்கம் அந்த குடும்பத்தை என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. ஒருவருடைய பழக்க வழக்கங்கள் அவர் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களை என்ன பண்ணுது, சிரமத்திற்குள்ளாக்குகிறது. சிலர் ரோட்டில் கூட கீழ்ப்படியாமல் சிக்னல் மீறி போகிறது, வேகமாக போகிறது, இதெல்லாம் கூட ஒரு தீய பழக்க வழக்கம். கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்கிறது. வண்டி அங்கே நிறுத்துங்கன்னா இங்கே தான் நிறுத்தினா என்னன்னு சொல்கிறது. இதெல்லாம் கூட ஒரு விதமான தீய பழக்க வழக்கங்கள், கடவுளுக்கு எதிரான காரியங்கள். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ குடிக்கிறது, கொலை செய்கிறது, சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் நான் கொலையாக பண்ணிட்டேன், அது ஒண்டி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கீழ்ப்படியாமல் இருப்பதும் முரட்டாட்டம் பண்ணுவதும் கொலைக்கும் பில்லி சூனிய பாவத்திற்கு சமமாக இருக்குது என்று சொல்லி கர்த்தர் சொல்வதாக சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் அரசரை பார்த்து சொல்கிற காட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த தீய பழக்க வழக்கங்கள் நம் வாழ்கின்ற நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய திருச்சபைகளையும் இல்லை அந்த கீழ்ப்படிதல் இல்லாதனால தான் இன்றைக்கி வழக்குகள், குடும்பத்துக்குள்ளே வழக்குகளாக சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இல்லை எதுக்கோ பிரச்சனைகள். இதெல்லாம் எனக்கு சுயநலத்தை மையப்படுத்திய சுயநலத்திற்காய் அடிமையான வாழ்க்கை பிறருக்கு துன்பத்தை தருகின்ற வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இது எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை தவிர எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு துணிந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும். ஆனால் பல நேரங்களில் கடவுளை எடுத்து விட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை தவிர்த்து விட்டு மற்றவற்றை அந்த இடத்துல வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன பண்ணுறோம், பழகி விட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளின் சிந்தனைகள் இப்படி என்னால் விட முடியாது என்று நமக்கே தெரிந்தோ தெரியாமலோ நம் சிக்கி கொண்டிருக்கிற தீமையிலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்கின்றார் என்பதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதிகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உண்மை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு நம்மை விடுவிக்கும்படியாய் வந்தார். அவர் தான் பணி செய்த காலங்களில் எப்படிப்பட்ட தீமையிலிருந்தெல்லாம் மக்களை விடுவித்தார் என்பதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் செய்த அநேக நன்மைகளில் இவைகளும் சிலவற்றை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நம்முடைய பழைய ஏற்பாட்டு பகுதி தானியேல் முதல் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் என்று சொன்னால் கடவுள் காட் இஸ் மை ஜட்ஜ், கடவுள் என்னுடைய நடுவர், அல்லது காட் ஜட்ஜஸ், கடவுள் நீதி வழங்குகிறார் என்பது அதனுடைய பொருள். காட்ஸ் ரெயின்ஸ், கடவுள் ஆட்சி செய்கிறார். எப்போ இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோனிய சிறையிருப்பு. இஸ்ரேல் மக்கள் அந்த யூத தேசம் நேபுகாத் நேச்சர் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய மன்னரால் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு அடிமையாய் போய்விட்டார்கள். இந்த நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணுவார்னா, அந்த பாபிலோனிய பேரரசர், சிறந்த ஒரு அரசர் இல்லையா, அவர் தான் இந்த பாபிலோனிய தொங்கு தோட்டங்களை எல்லாம், அந்த ஹேங்கிங் கார்டன், உலக 7 அதிசயங்களில் ஒன்றை ஏற்படுத்திய அரசர். அவர் பல நாடுகளை போரிட்டு தன்னுடைய ஆட்சியின் கீழாக கொண்டு வருவார். தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களையும் அழகிய பெண்களையும் இளம் பெண்களையும் தன்னுடைய தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு வந்து விடுவார். எளியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், இல்லை ரொம்ப சின்ன பிள்ளைங்க, இவங்களெல்லாம் அந்தந்த தேசத்திலே விட்டு விட்டு வந்து விடுவார். இதுதான் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ரூல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால் அந்த தேசத்தில் மற்ற தேசத்திலிருந்து வந்த அநேக திறமையானவர்கள் இருந்ததுனால அந்த தேசத்துடைய நிர்வாகம் சிறப்பான ஒரு நிர்வாகமாக இந்த நேபுகாத் நேச்சருடைய காலத்திலே விளங்கியது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்படி வருகிறவர்களுக்கு அவருடைய மொழி, அரமேய மொழி, அரமேயிக் என்று சொல்வார்கள், அந்த மொழியை கற்றுக் கொடுத்து பாபிலோனிய கலாச்சாரங்களை கற்றுக் கொடுத்து, ஒருவேளை எப்படி நம்முடைய தேசத்தில் ஒரு நிர்வாகத்திற்காக ஐஏஎஸ் அதிகாரிகளை ட்ரெயின் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவர்களை ட்ரெயின் பண்ணி அந்த தேசத்தின் மீது பல இடங்களுக்கு அதிகாரிகளாக அரசின் சார்பாக பணி செய்வதற்காக அமர்த்தி விடுவது நேபுகாத் நேச்சருடைய இயல்பாக இருந்தது. அப்படி இந்த பாலஸ்தீன பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டவர்கள் தான் இந்த தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்று சொல்லக்கூடியவர்கள். இவங்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பெயரை கூட மாற்றி விடுகிறார்கள். இது அவங்க விரும்பி எடுக்கிற பெயர் இல்லை, அவர்கள் கம்பல்ஷனாக வேறு பேர் கொடுத்துறாங்க.
என்ன பேர் கொடுக்குறாங்க? தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்கிற பெயர். பெல் என் வாழ்வை காப்பாற்றுவார் அல்லது காப்பாற்றும். பெல் என்பது பாபிலோனிய தெய்வத்துடைய பெயர் இல்லையா? அடுத்து அனனியா. அனனியா கடவுள் அருள் கூறுகிறார், கடவுள் இரக்கம் பாராட்டுகிறார் அப்படின்னு பொருள். அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சாத்ராக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்கு என்பது அவங்களுடைய கடவுள். அக்குவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்திரு அல்லது அக்குவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன் என்கிற பெயரை இடுகிறார்கள். அடுத்து மிஷாவேல். மிஷாவேல்னா ஈக்குவல் டு காட், கடவுளுக்கு இணையானவர். இதில் கேரக்டர்ஸில் கடவுளை போன்று செயல்படக்கூடியவர்களுக்கு அந்த பேரை இடக்கூடிய வழக்கம் இருந்தது, அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பேர் சொன்னாங்களாம்? மேஷாக்கு அப்படின்றாங்க. மேஷாக்கு என்று சொன்னாலும் அக்குவை போல வேற யாரும் இல்லை என்ற அர்த்தம். அசரியான ஆண்டவர் உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பொருள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆபேத் நேகோன்னு வைக்கிறாங்க. அப்படின்னா நேகோ என்று சொல்லக்கூடிய பாபிலோனி தெய்வத்துடைய பணியாளர் அப்படின்னு சொல்லி பொருள். இப்படி எல்லா பெயருமே மாற்றி பாபிலோனி தெய்வங்களுடைய பெயர்களை இவர்களுக்கு இட்டு அழைக்கக்கூடிய ஒரு போங்கு அந்த நாட்களில் இருந்தது. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். கட்டாய மதமாற்றம். இன்றைக்கி நம்ம வாலண்டியராக வரது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்தது தான் கட்டாய மதமாற்றம். அடிமைகளாக கொண்டு சென்று அவர்கள் விரும்புகிற பெயர்களை அவர்களுக்கு இட்டு, அவர்களுடைய தெய்வங்களின் பெயர்களை, பாபிலோனிய தெய்வங்களுடைய பெயர்களை இட்டு பாபிலோனிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து கண்டிப்பாக பாபிலோனிய மொழியையும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த நேரத்தில் தான் அரசர் என்ன பண்ணுறாரு? சிறந்தவர்களை தெரிவு செய்து கொள்கிறார். சிறந்தவர்களை தெரிவு செய்து கொண்டு அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு? நல்ல உணவு இல்லையா? 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமுற்ற, அழகுமிக்க, எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற, அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த, அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு கல்தையரின் மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அரசன் தான் உண்டு வந்த சிறப்பான உணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தார். எத்தனை வருஷம் இவ்வாறு? 3 வருடங்கள் அவங்களுடைய ஐஏஎஸ் ட்ரைனிங் பாபிலோனிய அரசில் 3 ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு? இறுதியில் அரசர்களுக்கு முன்பாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்படி ஞானத்தை பார்த்து அரசர் யார் யாருக்கு என்ன பொசிஷன், பிபி எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கு ஐஏஎஸ்ன்னுவாங்க, ஐபிஎஸ்ன்னுவாங்க, ஐஎஃப்எஸ்ன்னுவாங்க, ஐஆர்எஸ் என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த மார்க்ஸின் அடிப்படையில் பல்வேறு பணிகளுக்கு பணியமர்த்துவதை போல அரசர் அப்படி ஞானத்தை கேட்டறிந்து அதற்கேற்ற பொறுப்பில் அவர்களை அமர்த்தக்கூடிய வழக்கம் இருந்தது. அப்போது என்ன பிரச்சனையாக இருந்துச்சு இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசருடைய சிறப்பு உணவில் அவர் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி பூண்டார். அவருடைய நண்பர்களும் உறுதி பூண்டார்கள். அதனால் அவங்களுக்கு பொறுப்பாக இருந்தவரிடத்தில் அனுமதி கேட்கிறார் இல்லையா? ஏன் அவர் சாப்பிட மாட்டார்? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? சர்ச்சு முடிச்சு எங்கே போவோம்? கறி கடைக்கு, இல்லை சிலர் போயிட்டு வந்திருப்பீங்க, சில நேரத்தை வாங்கிட்டு வந்திருப்போம், இல்லை நமக்கு கிடைக்கும். அதே பேர் ஹோட்டலில் என்ன பண்ணலாம்? போய் சில பேர் பேசாமல் ஹோட்டல் போயிடலான்ட்டு போவீங்க. அந்த நாட்களில் இப்படி என்ன பண்ண முடியாது, போய் மட்டனோ சிக்கனோ வாங்க முடியாது இல்லையா? நமக்கே தெரியும், முன்னெல்லாம் இவ்வளோ கடைகள்லாம் கிடையாது. கோழி வாங்கினா வீட்டில் வளர்த்து நம்ம சாப்பிட்டா தான் கோழி உண்டு. ஆனால் அந்த நாட்களில் இப்படி கடைகள் எதுவும் இருக்காது. அப்போ மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் எப்போ சாப்பிட முடியும்னா, அந்த விலங்கை அவருடைய தெய்வங்களுக்கு பலியாக படைப்பதினால் மாத்திரம்தான் மாமிசம் சாப்பிட முடியும். அப்போது இந்த பாபிலோனிய அரண்மனையில் அரசனுடைய உணவு பரிமாறப்படுகிறது என்று சொன்னால், அரசர் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு பலியிட்ட, அவர் என்ன காலையில் கடவுளை வணங்குவார், அப்படி வணங்கும் போது ஆடு மாடுகள் பலியிடப்படும். அந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்து தான் என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்க. அந்த உணவு தான் அரண்மனை முழுவதும் பரிமாறப்படும். அதனால தான் அந்நிய தெய்வங்களுக்கு அல்லது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை, பலியிடப்பட்டவைகளை புசிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசருடைய உணவை
தானியேலும் அவருடைய நண்பர்களும் மறுத்து விடுகிறார்கள். அதே போல திராட்சை ரசம் என்பது மதுபானம், இஸ்ரேல் மக்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று இல்லையா? ஏற்கனவே அதை குடிச்சு தான் பிளேயாமுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க, அதையும் தவிர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிற இடத்துல அனுமதியை கேட்கிறார்கள் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்க. அந்த அலுவலர் தானியேலை நோக்கி 10ஆம் வசனம் படிங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகம் வாடி போகாதவைகளை காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். சரி, என்ன சொல்றாரு? உங்களுக்கு உணவும் பணமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகி என் தலைவருக்கு நான் பயப்படுகிறேன். ஏனெனில் உங்களை ஒத்த வயதினரை விட நீங்கள் கலை குன்றிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும் என்று சொல்லுகிறார். அப்போ இவங்க சொல்றாங்க, ஐயா தயவுக்கு 10 நாள் எங்களை என்ன பண்ணுங்க, சோதனை செய்து பாருங்கள் எங்கள் விருப்பப்படி. ஏன்னா மாமிச உணவு பலியிட்டால் தான் கிடைக்கும், அதனால் வெஜிடேரியன் ஃபுட்டை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரை மட்டுமே தாருங்கள், எங்களுக்கு என்ன வேண்டாம், திராட்சை ரசம் வேண்டாம். இன்றைக்கும் சில யூரோப் கண்ட்ரிஸில் நம்ம குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்க மாட்டாங்க சாப்பாட்டுக்கு இடையில், அந்த வைனோ அல்லது பழ ரசங்களை குடிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அதே போல் தான் அந்த பாலஸ்தீன பகுதியிலும் இருந்தது. அதனால் எங்களுக்கு தண்ணீர் மாத்திரம் போதும், 10 நாட்கள் கொடுங்கள், எங்களை சோதனை செய்து பாருங்கள், அதற்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளுக்கு நாங்கள் எப்படி எங்களுக்கு உணவளிப்பது என்பதை குறித்து முடிவெடுங்கள் என்று சொல்லி அவங்கள கேட்குறாங்க இல்லையா? அதே போல் அவர் என்ன பண்ணுறாரு, 10 நாட்கள் சோதிக்கிறார். ஒருவேளை கடவுளுடைய கிருபை அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 10 நாள் அரசரது சிறப்புணர்வை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரை விட அவருடைய தோற்றம் மிக கலை உள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமை உள்ளதாயும் காணப்பட்டது. ஆதலால் மேற்பார்வையாளர் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணர்வுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்துக்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தார். பாருங்க, உணவை கூட என்ன பண்ணுறாங்க, தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு உண்மை உள்ளலாக இருந்தார்கள். அதனால தான் வேத வசனம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பல நேரங்களில் நம்ம உணவு தான் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோம். உணவுக்காக உறவுகளை இழக்குவதற்கு கூட நாம் துணிந்து விடுகின்றோம். ஆனால் உணவே உறவுக்காகத்தான். நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகின்றோம். ஆனால் பல நேரங்களில் அந்த உணவுக்காக உறவுகளை உடைத்து செல்லக்கூடிய அளவிற்கு திறமைவானாக இருந்தவர்களாக நாம் இருந்து விடுகின்றோம். ஆனால் இங்கோ அரசருடைய உணவினால் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அதை புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்ததுனால தான் கடவுள் அந்த நம்பிக்கையை கனப்படுத்தினார். இருக்கிறது வேணா அந்நிய தேசமாக இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம், ஆனால் ராஜாக்களை போன்று ஆட்சியாளர்களை போன்று சுதந்திரத்தோடு அதிகாரத்தோடு செயல்படக்கூடியவர்களாக கடவுள் அவர்களை மாற்றியதை நாம் பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஒரு சின்ன காரியம் நம்ம யோசிக்கலாம், சாப்பாடு தானே, ஒருவேளை உணவு தானே, சின்ன காரியம் தானே. நான் அதில் கடவுளுக்கு உண்மை இல்லாமல் இருந்ததுனால இழக்கக்கூடியவைகள் அநேகம். ஆனால் தானியேலோ அவருடைய நண்பர்களோ அந்த செயலில் உறுதியோடு இருந்ததுனால கடவுள் அவர்களை கனப்படுத்தினார் இல்லையா? சில நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தைகளும் கடவுளுடைய கிருபையும் கடவுளுடைய இரக்கமும் கூட நம்மை குணப்படுத்துவதற்கு வல்லது. கடவுளுடைய கட்டளையை நாம் பின்பற்றும் போது ஆண்டவர் நமக்கு நல்ல உடல்நிலையை தருவதற்கும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே அந்த சிந்தனைகளோடு எப்படி உணவுக்காக உறவுகளை பகைக்கிற மக்களாக அல்ல, ஆண்டவரைக்காய் எல்லாவற்றையும் விடுவதற்கு ஏற்க துணிந்தவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு அந்த ஆசையிலிருந்து கடவுள் அந்த மக்களை விடுவித்தார். இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி உணவை பார்க்கறது, சில சின்ன சின்ன காரியங்களுக்கு அடிமையாக இருப்பது, இதனால் விட முடியாது என்று சொல்வது, அவைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போது கடவுள் நம்மை முழுமையாய் விடுவிப்பார். இரண்டாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமண பகுதி,
கொலேசியர் நூலிலே நாம் பார்க்கிறோம். இந்த விடுவிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, சில நேரங்கள் அதை விட்டுவிடுவது மாத்திரமல்ல, நல்லவற்றை செய்ய வேண்டும் இல்லையா? அவங்க அடுத்த ஆப்ஷனும் அவங்களே தராங்க. எனக்கு வேண்டான்னு சொல்கிறது மாத்திரமல்ல, அடுத்த ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க. சங்கீதம் 1 நம்ம படிக்க கேட்டதில் 2 வழி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? ஒன்று நீதிக்கான வழி, ஒன்று துன்மார்க்கத்திற்கான ஒரு வழி என்று சொல்லி பார்க்கலாம் இல்லையா? நீதிக்கான வழி நல்ல ஒரு மரத்தோடு ஒப்பிடப்படுகிறது. அந்த மரம் எப்போதுமே எப்படி இருந்துச்சா? செழுமையாய் கனி கொடுக்கக்கூடிய மரமாய் இருந்தது. ஏன் என்று சொன்னால் அதனுடைய வேர் எங்க இருந்துச்சா? நீர்க்கால்கள் ஓரமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமறையில் இந்த நீர்க்கால் என்பது பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. இரவும் பகலும் கடவுளுடைய வார்த்தையிலே தொடர்புடைய மனிதனாக நாம் வாழும்பொழுது நமக்கு வேண்டிய ஆற்றலை, நமக்கு வேண்டிய சக்தியை திருமறையில் வசனங்களிலிருந்து நான் எடுத்துக்கொள்ளும் போது, அந்த வசனங்களினால் நான் என்னை திடப்படுத்தி கொள்ளும் பொழுது நான் பிறருக்கு கனி தரக்கூடியவனாக மாறுகிறேன். என்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறுகிறது. அப்போ தீமையை செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல, நல்லவற்றை செய்ய பழகணும். போய் பேசாமல் இருக்கிறது நல்லது, ஆனால் உண்மையை பேசுகிறோமா? தவறு செய்யறதில்லை, ஆனால் அநியாயம் நடக்கும்போது குரல் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதுதான் முழுமை இல்லையா? அதை செய்யும் போது தான் தீமை நம்ம விட்டு போயிடும். இல்லைன்னா சொல்லுவாங்க, ஐடியல்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அமைதியாக இருக்கிறோம் எதுலையுமே இல்லைன்னா கடைசியில் டெவிலோட ஒர்க் ஷாப்பாக மாறிடும். அவன் செயலாற்றக்கூடிய கருவிகளாக நாம் மாறிவிடுவோம். 2வது நாம் படிக்க கேட்ட கொலேசியர் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்படுத்திய திருச்சபை. இந்த திருச்சபையில் பல தீமைகள் இருந்தது. பொதுவாக இந்த கொலேசிய பட்டணத்தில் பவுல் நேரடியாக ஊழியம் செய்யவில்லை. அவருடைய உடன் ஊழியர் எப்பிராத் என்பவர் மூலமாக இந்த இடத்துல அவர் திருப்பணி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த எப்பிராத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிடாமல் இருந்தார்கள். கன்வெர்ட் ஆகிட்டாங்க, ஆனால் முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த தீய பழக்க வழக்கங்கள் அவர்களுக்குள்ளாக தொடர்ந்து இருந்தது. உதாரணத்துக்கு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபையில் இணைந்து கொண்ட பிறகு அந்த பழக்கம் அவர்களிலே தொடர்ந்தது. பொய் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவாக மாறின பிறகும் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பணி செய்யாத இந்த திருச்சபைக்கு தன்னுடைய உடன் ஊழியர் எப்பிராத்தின் மூலமாக இந்த கடிதத்தை அவர் எழுதி அனுப்புகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை நம்ம வாழ்வது பூமி இல்லையா? பாதாளம்னு சொல்கிறோம் இல்லையா? பாதாளம் நரகம்ன்றோம். எங்கே இருக்குது? பல்லவராஜ்யம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அப்போ நரகம் கீழே இருக்குது அப்படின்றது இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை. பாதாளம் கீழே இருக்கிறது. அதனால தான் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தாவே அப்படின்வாங்க. மேலே ஆண்டவர் இருக்கிறார். அப்போ பாவம் செய்கிறவங்க கீழே போயிடுவாங்க, ஆண்டவருக்கு உடைய வார்த்தையை பின்பற்றுறவங்க மேலே போவாங்க என்பது இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவர் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தது உண்டானால். அப்போ உயிர் பெற்று அவர் என்ன பண்ணார்? உயிர் பெற்று தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் என்பது நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் நம்ம அதான் அறிக்கை செய்கிறோம். அப்போது அவர் உயிர் பெற்று எழுந்தது உண்டானால், அவர் சாவு அவர் என்ன பண்ணல? சிறைப்பிடித்து வைக்கவில்லை. பாதாளம் அவரை அடிமைப்படுத்தி வைக்க முடியவில்லை. அவர் உயிர் பெற்று எழுந்து கடவுளுடைய வலது பார்சத்தில் உட்காரக்கூடியவராக அவர் மாறிவிட்டார். எனவே நீங்களும் உயிர்த்த கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் விண்ணுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் இல்லையா? அதனால தான் அவர் அந்த மாதிரி எழுதுறார். படிங்க முதல் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், பாருங்க, கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். மேலானவற்றை நாடுங்கள். மேலானதுன்னா விண்ணுக்குரியவற்றை நாடுங்கள், கடவுளுக்குரியவற்றை நாடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலக சார்ந்தவற்றை என்ன பண்ணாதீங்க? நாடாதீங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவோடு என்ன பண்ணிட்டீங்க? இறந்து விட்டீர்கள்.
கிறிஸ்து இறந்தபோது நம்முடைய பாவங்களுக்காக அவர் இறந்து விட்டார், நம்முடைய குற்றங்களுக்காக அவர் இறக்கிறார் சிலுவையில். அவரோடு கூட என்னுடைய பாவமும் என்னுடைய குற்றமும் என்னுடைய சரீரமும் கூட செத்து போயிடுச்சு அப்படின்றார். அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் போது நீங்களும் அவரோடு கூட மாட்சி பொருந்தியவர்களாக தோன்றுவீர்கள் இல்லையா? நம்ம இறந்து போகிறோம், அடக்கம் பண்ணிடுறாங்க. கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது நாமும் கூட அவரோடு கூட மாட்சி உள்ளவர்களாக எழுந்திருப்போம். இதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். அப்போ இந்த டெஸ்டினேஷனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமாம்? 5ஆம் வசனம் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள், ஒழித்து விடுங்கள் இல்லையா? இவற்றின் மீது கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளுடைய சினத்தை வரவழைக்கின்றன. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கடவுளுடைய கோபத்தை யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு மேல கடவுளுடைய கோபத்தை வரவழைக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றார் இல்லையா? இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது இவற்றில் தான் உழந்தீர்கள். இதெல்லாம் பின்பற்றின ஒரு மக்கள் கூட்டத்தோடு வாழும்போது நீங்கள் இப்படி தான் வாழ்ந்தீங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்து விட்டீர்கள். அதனால அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலிருந்து புறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீர்கள். இதெல்லாம் பழைய மனிதர்கள். அதனால தான் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்து விட்டு புதிய மனிதனுடைய இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது இல்லையா? நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? இந்த உலகத்தினுடைய சாயலை வெறுத்து கடவுளுடைய சாயலை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அதனால கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். சில நேரத்தில் அந்த வேஷம் போட்டிருக்கோம், அந்த வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அதை செயல்பாடுகளின் வழியாக நாம் வெளிப்படுத்தும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சொல்றாரு, இந்த புதுப்பிக்கப்பட்ட நிலையில் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதான், வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. 11ஆம் வசனம் படிங்க. அதிலே கிரேக்கன் என்றும் யூதர் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புறதேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாருமாய் இருக்கிறார். எந்த வேறுபாடும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமாய் இருக்கிறார் இல்லையா? அப்ப கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்தா இந்த வேறுபாடுகள் எல்லாம் இருக்காது. இந்த வேறுபாடுகள்லாம் இன்னும் இருக்கிறது, இந்த தீமைகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது என்கிட்ட அப்படின்னா இன்னும் கிறிஸ்து நம்மில் பிறக்கவில்லை. இன்னும் தூய ஆவியானவர் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களாக உங்களுடைய இருதயங்கள் இல்லை இல்லையா? அந்த ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எந்த ஆவியினால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? தூய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இந்த தீமைகள் எல்லாம் செய்கின்ற அசுத்த ஆவிகளால் இயக்கப்படுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். மேலானவைகளை நாட ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. நிறைவாக நாம் படிக்க கேட்ட மார்க்கு 5ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதங்களில் இதுவும் ஒரு அற்புதம். பொதுவாக ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹீலிங் மினிஸ்ட்ரி, குணமாக்கக்கூடிய பணியை செய்வார். இரண்டாவது எக்ஸாசிசம், அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய பணிகளை செய்திருப்பார். மூன்றாவது மிரக்கல்ஸ் ஓவர் நேச்சர், இயற்கையின் மீதான அற்புதங்கள். கடல் மேல நடக்கிறான் போது இயற்கையின் மீதான அற்புதங்கள் இல்லையா? 5 அப்பம் 2 மீனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். இயற்கையின் மீதாக அற்புதங்கள். குணமாக்குறது நமக்கு தெரியும், பார்வையற்றவரை, உடல் ஊனமுற்றவரை அவர் குணமாக்குகிறார். மூன்றாவது அவர் செய்த திருப்பணியில் ஒன்று தான் இந்த தீய ஆவிகளை விரட்டுகின்ற ஒரு பணி இல்லையா? தீய ஆவிகளினாலே தீமைகள் ஏற்படுகிறது,
ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறான், ஒரு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது நம்பிக்கையாக இருந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த பகுதிக்கு சொல்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் நம்பிக்கையில் அந்த கடல் என்பது தீமையானது என்று சொல்வார்கள். இப்போ ஆண்டவர் கடலை கடந்து இல்லையா, அந்த கலிலேயா அது ஒரு ஏரி தான், அதை கடந்து ஆண்டவர் அக்கறைக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி வரும்போது தான் காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டுகிறார், இயற்கையை அதட்டுகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு தீமை சாவின் தெய்வமாக கருதப்பட்டது கடல். அந்த கடலை அகற்றியவர் இன்றைக்கு மனிதனையும் கூட விடுவிக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கிரேசனர் பகுதிக்கு வராங்க. இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீயாவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார். கல்லறைகளே அம்மனிதனுடைய உறைவிடம். 3ஆம் வசனம் படிங்க பாருங்க. அவருடைய குடியிருப்பு எதுவாக இருந்துச்சான்? கல்லறையில் இருந்தது. கல்லறையில் யார் இருப்பா? செத்தவர்களுடைய உடல்கள் இருக்கும் இல்லையா? செத்தவருடைய உடல்கள் அந்த கல்லறையில் இருக்கும். சில நேரங்களில் அந்த ஆவிகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் தீமை செய்கிற ஆவிகளை பிசாசுகள் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த மனிதன், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் எங்கே இருந்தாரா? கல்லறைகளில் இருந்தார். இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸ் என்று சொல்வார்கள். சுண்ணாம்பு பாறைகள் ஆன குகை வடிவங்களில் அந்த கலிலேயா கரையின் புற இன மக்கள் வாழ்கின்ற பகுதியில் இயற்கையாக இருக்கும். ஒரு நாம் இன்றைக்கி மண்ணில் புதைக்கிற மாதிரி அந்த காலத்தில் புதைக்க மாட்டாங்க. மாறாக நமக்கு தெரியும் அந்த குகைகள், ஆண்டவர் இயேசு கூட அந்த மாதிரி ஒரு குகையில் பிடிச்சி தான் ஒரு பெரிய கல்லை வச்சு மூடுறாங்க. அதே போல தான் இந்த பாபிலோனை பகுதியில் அந்த குகைகளில் உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது. நறுமணத்தெல்லாம் பூசி அதை பதப்படுத்தி வைத்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி நாம் கூட என்ன பண்ணுறோம், கல்லறையில் என்னென்ன வைக்கிறோம், பிஸ்கட்டு பிரியாணி. 2 நாள் முன்னே போயிருந்தால் ஒருத்தர் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியாது நமக்கு, ஆனால் என்ன தெரியுது, அவர் ஒரு குடிகாரன் என்பது தெரியுது. இன்றைக்கி சில நேரத்தில் நம்முடைய பெற்றோரை நம்ம எப்படி அடையாளப்படுத்தி காட்டுறோம் பாருங்கள் உலகத்தில். நானும் வெளியேருந்து தான் யாரோ வந்து குடிச்சிட்டு பாட்டில் போட்டு போகிறாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க தான் குடிக்கிறாங்கன்னு அப்போ தாங்க பார்த்துக்கினேன் நான். இல்லை, அவங்க இறந்த பிறகு கூட நம்ம அவங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறோம் பாருங்கள். இவர் குடிக்காரர். இல்லை, அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்கள். கல்லறையில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இது மாதிரி வச்சுட்டு போகிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டு கொண்டு அதே இடத்துல வாழ்கிறார். அப்போது உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் செத்தவனை போல கருதப்படுகிறார். அதனால தான் அவருடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. மனித மாண்பே இல்லை. எல்லாரும் நினச்சாங்க அவன் செத்தவனை போல கருதப்பட்ட ஒரு மனிதனாக அவர் கருதப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுறாங்களாம், ஒருபோதும் எவராலும் சங்கிலிகளால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. எப்படி கட்டி அவரை கண்ட்ரோல் பண்ணாலும் அதை உடைத்து கொண்டு வெளியேறக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இல்லையா? பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தால் யாராலும் அவர் என்ன பண்ண முடியலையா, அடக்க முடியவில்லை. இரவும் பகலும் இந்நேரம் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார் தமையே கற்களால். சில நேரங்களில் யாருமே அவர்கிட்ட போல. ஆனால் அந்த மனிதன் அந்த எந்த சரீரத்தை பிடித்து வைத்திருந்தானோ அந்த ஆவி அந்த சரீரத்தையே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு, கற்களால் காயப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இல்லை? அப்போ மனிதன் என்று கருதப்படுவதற்கு தகுதியற்ற நிலையில் தான் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக இருந்தது. இவரை என்ன பண்ண முடியாது, ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அவரை பாதுகாப்பதற்கோ அவருடைய அந்த ஆவியை குணப்படுத்துவதற்கு. அதனால தான் சங்கிலியில் கட்டி வச்சுருக்காங்க, விலங்குகளால் கட்டி வச்சுருக்காங்க. ஆனாலும் அதையும் உடைத்து கொண்டு செல்லக்கூடியதுனால ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டு இருக்காங்க, நம்பிக்கை இழந்து இல்லையா? அவரும் தன்னை காயப்படுத்திக் கொள்கிறார். அப்போ காயத்தோடு அந்த கல்லறைகளில் சுற்றி திரிகிற ஒரு மனிதனாக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும். அப்போ இந்த கரையை கடந்து ஆண்டவர் இயேசு இந்த பக்கம் உடனே அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே, எனக்கு முவக்கம் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பிசாசை ஓட்டுறவங்க எப்படி ஓட்டுவாங்க?
எப்படி ஓட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை அற்புதங்களை கேட்குறவங்க எப்படி கேட்பாங்க? இயேசுவின் நாமத்தினாலே ஆணையிடுகிறேன், பிசாசே நீ என்ன பண்ணு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஸ்டைலில் யார் ஃபாலோ பண்ணுறா பாருங்க. யாருடைய பேரில் ஆணையிடுறேனா? தேவனுடைய பேரிலே ஆணையிடுகிறேன். அதான் என்னன்னு கூப்பிடுது? உன்னத தேவனுடைய குமாரனே ஏல் எலியோன். ஆபிரகாம் வழிபட்ட போது உன்னத கடவுள் என்று சொல்லி வழிபட்டார். ஏல் எலியோன் என்று சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில். அதை ஞாபகப்படுத்துது. உன்னத தேவனுடைய குமாரனே. இந்த நிகழ்வு நடக்கிறப்போ யாருமே என்ன பண்ணல, ஆண்டவர் இயேசுவை கடவுளுடைய மகனான்னு நினைக்கல. ஆனால் யாருக்கு தெரியுது அது? பாருங்க, பிசாசு கூட என்னன்னு விசுவாசிக்குது. அதான் யாக்கோபு எழுதுறார், பிசாசு கூட கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்குது. அதனால் நாமளும் கடவுள் இருக்கிறான்னு விசுவாசித்தா பிசாசும் விசுவாசிக்குது. அதுக்கும் கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், கேட்டாலும் கொடுப்பாருன்னு தெரியும். அதனால தான் வந்து தைரியமாக கேட்குது. உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்துவா வந்தீர். அப்புறம் என்ன சொல்லுது பாருங்க, என்ன சொல்லியிருந்தார்? அசுத்த ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என சொல்லியிருந்தார். அப்போ ஒருவேளை கற்களால் காயப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் மனதுருகி அசுத்தாவியே போன்னு சொல்லி இருக்கிறார். அதனால சொல்லுது, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்துவா வந்தீர். இல்லை, அடுத்து என்ன கேட்கிறாரு? உன் பேர் என்னன்னு கேட்கிறார். என்ன சொல்லுது? அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன். லேகியோன் என்பது ரோம இராணுவத்தின் ஒரு பிரிவு. இட்ஸ் ஒன் ஆஃப் த ரெஜிமெண்ட் ஆஃப் ரோமன் மிலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படை பிரிவில் அதில் பார்த்தீங்கன்னா 5000 முதல் 6000 பேர் இருப்பாங்களாம். இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரெஜிமெண்ட். 100க்கு அதிபதின்னுவாங்க. அப்படின்னா என்ன? 100 போர் வீரர்களை கொண்ட ஒரு படைக்கு அவர் தலைவர். அப்போ 100 போர் வீரர் இருந்தால் அது ஒரு தனிப்படை. அப்படி நம்பர் கணக்கில் வைத்திருந்தாங்க. அப்போ அவங்களுடைய ஹையஸ்ட் அந்த ரெஜிமெண்ட், அந்த படைப்பிரிவு எது என்று சொன்னால் 5000 முதல் 6000 பேர் இருக்கக்கூடிய இந்த இராணுவம் தான் அதிகமான பலம் வாய்ந்த பிரிவு. அப்போ இந்த ஒரு லீஜியன் வந்து இறங்கிட்டாங்கன்னு சொன்னால், ஐயோ ஏதோ நடக்க போகுது, நம்ம ஏதோ செய்ய போகிறாங்க. அப்போனா அந்த மிலிட்ரியோடைய பவரை தெரிவிப்பதாக இந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அநேகராக இருக்கிறபடினால்னா அந்த லீஜியனுக்கு இருக்கக்கூடிய, அந்த லேகியோனுக்கு இருக்கக்கூடிய, அந்த படைப்பிரிவுக்கு இருக்கக்கூடிய வலிமைக்கும் ஆற்றலுக்கும் நிகரான பவர் என்கிட்ட இருக்குது. அந்த படைப்பிரிவு எப்படி 5000 முதல் 6000 பேரை கொண்டவர்களாக இருந்ததோ அதே போன்ற பிரிவிலே நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறோம், அவ்வளவு ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய வலிமையை அது தெரிவிக்கக்கூடிய காட்சியை தான் இன்னைக்கு நாம் பார்க்கலாம். சில நேரங்களில் தீய சிந்தனைகள், தீய சிந்தனை கொடுக்கக்கூடிய அசுத்தாவிகள் நம்மை காட்டிலும் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. சில நேரத்தில் ஆலோசனை சொல்லும். அதனால தான் யாருடைய ஆலோசனையை நம்ம பின்பற்றுகிறோம் என்பது மிக முக்கியம். கடவுளுடைய ஆலோசனையை பின்பற்றுகிறோமா அல்லது தீய ஆவியினுடைய ஆலோசனைகளை பின்பற்றுகிறோமா என்பது மிக முக்கியம். அதனால தான் சொல்லுது, அதனுடைய நேம் லீஜியன். ஏனென்று சொன்னால் நாங்கள் அநேகராய் இருக்கிறோம், அளவிடப்பட முடியாத ஆற்றல் எனக்கு இருக்கிறது. யார்கிட்ட சொல்லிச்சு இந்த வார்த்தையை? இயேசுகிட்ட. எப்போ சொல்லிச்சு? துவக்கம் முதல் பருகின் மேலே கொண்டு போய் நிறுத்தி தேவாலயத்தின் மேல் சொல்லுகிறது, இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆற்றலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறேன்? உமக்கு கொடுக்குறேன். இல்லை, ஏற்கனவே சொன்னது தான். மீண்டும் மீண்டுமாக சோதனைகள் நமக்கு வரும். மீண்டும் ஆண்டவர் இயேசு சொல்லி, நாங்கள் வலுவாய்ந்தவர்கள், ஆற்றல் நிறைந்தவர்கள். சில இறையியலாளர்கள் இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோம படை பிரிவினாலே அநேக மக்கள் என்ன பண்ணாங்களாம்? பாதிக்கப்பட்டாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. இந்த மிலிட்ரி வந்தபோது என்ன செய்து கொண்டிருக்காங்க? அந்த மக்களுக்கு தீமையெல்லாம் விடுவிக்கிறாங்க, தீமையெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. சில நேரங்களில் அந்நிய நாட்டு இராணுவத்தினாலே மக்கள் இவ்வாறு சித்திரவதைப்படுவது எல்லா காலத்திலும் நடந்து வரக்கூடிய ஒரு உண்மை. அதுதான் அந்த நாட்களே நடந்துச்சு.
ரோம இராணுவத்தினால இந்த பாலஸ்தீன மக்கள் வெகுவாய் பாதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். அவங்களுக்கு வேணுன்றதை எடுத்துருவாங்க. அரசரே எடுத்துப்பாருன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் சொல்கிறார். அப்படி பாதிக்கப்பட்ட அந்த தீமைகளை ஆண்டவர் அகற்றுகிறார் என்பதும் இந்த ஓமையின் வழியாக, இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை. அப்படி பாதிக்கப்பட்ட மக்களோடு அந்த அதிகாரத்தை எதிர்க்கிறவராக ஆண்டவர் இயேசு செயல்படுகிறார். அதற்கான நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியும் இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க, நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த லேகியோன் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையின் வழியாய் அந்த தீமையை அகற்றி போடுறார். அவருடைய மரணத்துக்கு இதெல்லாம் காரணமாக மாறுது பிற்காலத்தில். இதெல்லாம் சிம்பாலிக் வேர்ட். அவருடைய எதிர்ப்பு, தீ ஆவியை அகற்றக்கூடிய அந்த நிகழ்வு தனி மனிதனை மாத்திரமல்ல, ஒரு சமூகத்தையே அந்த தீமையை விட்டு விரட்டுவேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிசாசு என்ன கேட்குது, இந்த பன்றிகளுக்குள்ளாக எங்களை என்ன பண்ணிடுங்க, அனுப்பிவிடும். 12ஆம் வசனம், நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடுவோம் என்று தீயாவைகள் அவரை கேட்டன. அவரும் அதற்கு அனுமதி கொடுத்தார். பின்பு தீயாவைகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்த பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. என்ன அர்த்தம்? இந்த தீமை செய்கின்றது நமக்கு தெரியும். பன்றிகள் என்பது யூதர்களுக்கு அருவருப்பான ஒன்று, அவர்கள் வெறுக்கத்தக்க ஒன்று. அதே போலதான் இந்த இராணுவத்தையும் வெறுக்கிறாங்க, ரோம இராணுவத்தை. எனவே அவர்களை வெறுக்கக்கூடிய, அவருடைய வாழ்க்கையை கசப்பாய் மாற்றக்கூடிய அந்த சக்திகளை, அந்த ஆதிக்கத்தை அடியோடு இந்த மண்ணிலிருந்து அகற்றுவது தான் ஆண்டவர் இயேசுடைய நோக்கம். அதனால்தான் அந்த பன்றிகள் எல்லாம் அன்றைக்கு விழுந்து அவைகள் மறைந்து விடுகிறது. இட்ஸ் a symbolic act. தீமைகளை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கலாம் இல்லை. அதனால தான் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை அந்த மனிதனுக்கு நடந்தது. அந்த மனிதர் என்னவா மாறிட்டார் அதுக்கப்புறம் பாருங்க, புத்தி தெளிந்து ஆடை அணிந்து அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுட்டார்களுக்கு அந்த ஆடை கூட அணியல அவர் இல்லையா. நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்போது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு யாரை வேண்டிக் கொண்டார்கள்? இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். ஏன்? நல்லது தானே செஞ்சாரு. சிலருக்கு நல்லது பிடிக்காது. அடிமைத்தனத்திலேயே வாழணும், பிசாசின் சக்திகளுக்கு உட்பட்டே வாழணும், அடிமையாகவே வாழ வேண்டும். அதனால் தங்களை விடுவிக்கும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் போயிடுங்க. ஏன்னா இப்படி ரோம அரசை எதிர்த்து, இந்த அதிகாரத்தை எதிர்த்து, சமயத்தலைவருடைய அதிகாரத்தை எதிர்த்து நாங்கள் வாழ்வோமானால் எங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமாயிடும், நீங்கள் போயிடுங்க, நாங்கள் இப்படி அடிமையிலாவே வாழ்ந்து போகிறோம். விடுதலையை விரும்பாத மக்கள், ஆண்டவர் இயேசு தருகின்ற புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லாத மக்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் தீமை வந்துவிடுமோ என்று சொல்லி அவரோடு கூட தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள மறுத்து தங்களை விட்டு போய்விடுமாறு அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே சில கூட்டம் இருந்துச்சுன்றதுக்கு உதாரணம் தான் இது. சிலர் அவரை பின்பற்றி சென்றார்கள், சிலர் வேண்டான்னா கூட போனாங்க இல்லை. இந்த மனிதர் சுகமடைந்து ஆண்டவர் இயேசுனுடைய சீடராக என்ன பண்ணுறாராம், மாறினார். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உன் வீட்டிற்கு போய் ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உனக்கு செய்தவில்லை எல்லாவற்றையும் உன் உற்றத்தாருக்கு உன் உறவினருக்கு அறிவி. இல்லை, சில நேரங்களில் நம்ம இருக்கிற இடங்களில் கடவுள் நமக்கு செய்தவற்றை சாட்சியாக அறிவிக்க முடியும். அதுதான் ஊழியம். எங்கேயோ போகிறோன்ற இங்கே எப்படி வாழ்கிற, சர்ச்சில் நீ எப்படி இருக்கிற, வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கீங்க, இந்த சமூகத்தில் நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ வாழ்கிற ஊரில் உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க இல்லை. கடவுள் உனக்கு செய்தவற்றை முதல்ல அறிவிக்க வேண்டிய இடம் இதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஷன் ஃபீல்டு. சபையில் நீ சாட்சியாக இருக்கணும்.
உன் குடும்பங்களுக்கு நீ சாட்சியாக இருக்க வேண்டும். நீ வாழ்கிற இடத்துல நீ சாட்சியாக இருக்க வேண்டும். நீ பணி செய்கிற இடத்துல நீ சாட்சியாக இருக்க வேண்டும். யாரோ கண்ணுக்கு தெரியாத மக்களிடத்துல போய் அறிவிக்கிறதும் அங்கே நான் சாட்சியாக இருக்கின்றது பெருசு கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதற்குன்னு சில பேர் இருக்காங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருப்பது நம் வாழ்கிற இடங்களிலே சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இல்லை பாருங்க, ஆண்டவர் இயேசு கலாச்சார தீமையிலிருந்து அன்னைக்கு தானியேலுக்கு ஆதரவாய் நின்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மேலான வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறார். பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கும்படியாய் கடவுள் விரும்புகிறார். தன்னால் விடுவிக்க கொள்ள முடியாத இந்த லேகியோனையும் கூட கடவுள் விடுவித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் முயற்சி எடுக்கணும். தானியேலை போல இல்லை, பழைய வாழ்க்கையை முழுமையாய் வெறுத்து என்ன செய்யணும்? ஒரு புதிய வாழ்க்கையை பவுல் சொல்வதைப் போல மேலானவைகளை நாடுகிற மக்களாய் வாழ வேண்டும். ஒருவேளை என்னால் முடியல அப்படின் போது முழுவதுமாய் ஆண்டவர் இயேசு இடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை விடுவித்தால் அவருக்கு சாட்சியாய் நம் வாழ்கிற இடங்களிலே சாட்சியாய் நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் விடுவித்து பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் பிறரை விடுவிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருவாராக. ஜெபிப்போம். அருள் இந்த ஆண்டவரே, இந்த மணமகளோட நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆண்டவர் நீர். வாழ்வு நிறைவாக பெறும் பொருட்டு நீர் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த வாழ்க்கையை கசப்பாக்குகின்ற உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அரசியல் ரீதியான அடிமைத்தனத்திலிருந்து, ஆண்டவரே சமூக ரீதியான அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதோ அன்றைக்கு தானியேலை அந்த அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை நீர் விடுவித்தீர். கொலேசே சபையை உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்தீர். லேகியோனை ஆண்டவரை தீய சக்தியில் இடத்திலிருந்து ரோம இராணுவத்தின் பிடியிலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காய் எங்கள் ஆண்டவர் அன்றைக்கு செயல்பட்டதைப் போல நாங்களும் உலகின் தீய சக்தியிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய மக்களாக, உலகின் கலாச்சாரத்துக்கு அடிமையாயிருக்கிற எங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கக்கூடிய மக்களாய் வாழ்வதற்கு அருள் தாரும். நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் என்று சொல்லுவோமானால் கர்த்தர் எங்களை விடுதலை செய்ததை நாங்கள் வாழ்கிற இடங்களிலே சாட்சியாய் அறிவிக்கக்கூடிய மக்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வைத்தார். எனவே இந்த நேச வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பிகின்ற ஆண்டவரே, சிந்தைதனில் தூய்மை, செயலாற்ற லட்சியம். சிந்தைதனில் தூய்மை, செயலாற்ற லட்சியம்.